அமெரிக்கா போரை விரும்பினால் அதனை சந்திக்க தயார். வரி போராக இருந்தாலும் சரி, வர்த்தக போராக இருந்தாலும் சரி, இறுதி வரை போராட தயார் என சீனா எச்சரிக்கை. அமெரிக்கா விரும்பும் எந்த வகை போருக்கும் தயாராக இருப்பதாக சீனா சவால் விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக சீன தூதரகம் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில், அமெரிக்கா ஒரு பிரச்சனையை தீர்க்க விரும்பினால் சீனாவுடன் கலந்து ஆலோசனை நடத்துவதுதான் சரியான வழி என கூறியிருக்கிறது. அதனை விடுத்து அமெரிக்கா விரும்புவது போர் என்றால் அது வரி போராக இருந்தாலும் சரி, வர்த்தக போராக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி, இறுதி வரை போராட தயாராக இருக்கிறோம் என பதிவிட்டுள்ளது. சீன பொருட்கள் மீது அமெரிக்கா 10% இறக்குமதி வரி விதித்துள்ளதை அடுத்து சீனா தற்போது வெளிப்படையாக சவால் விடுத்திருக்கிறது. சீனா, கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளுக்கு வரிகளை விதிப்பதாக அறிவித்ததன் மூலம் அமெரிக்க அதிபர் உலகெங்கிலும் உள்ள சந்தைகளில் பெரும் சீர்குலைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார். இதில் கனடா பதிலுக்கு வரிகளை அறிவித்திருக்கும் நிலையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள மதுபானங்களை கடைகளில் இருந்து அப்புறப்படுத்தவும் மக்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய வரிகளுக்கு பதிலடியாக கோழி, பன்றி இறைச்சி, சோயா மற்றும் மாட்டிறைச்சி உள்ளிட்ட முக்கிய அமெரிக்க பண்ணை பொருட்களுக்கு 15% வரை கூடுதல் வரிகளை விதிக்கப் போவதாக சீனா அறிவித்துள்ளது. முக்கிய அமெரிக்க நிறுவனங்களுடன் வணிகம் செய்வதில் கட்டுப்பாடுகளையும் விரிவுபடுத்தியது மட்டுமின்றி தற்போது போருக்கு தயாராக இருப்பதாக கூறி பதிலடியும் சீனா கொடுத்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் தெரிவிக்கையில், அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி போராக இருந்தாலும் சரி, வர்த்தக போராக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த வகையிலான போராக இருந்தாலும் சரி, நாங்கள் இறுதி வரை போராட தயாராக இருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே சீன வர்த்தக அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட வரிகள் மார்ச் 10 முதல் அமலுக்கு வரும். இருப்பினும் ஏற்கனவே போக்குவரத்தில் உள்ள பொருட்களுக்கு ஏப்ரல் 12 வரை விலக்கு அளிக்கப்படும். ஆனால் சீன பொருட்களின் இறக்குமதி மீதான வரிகளை 20% உயர்த்த டிரம்பின் உத்தரவை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஏற்கனவே மெக்சிகோ மற்றும் கனடிய இறக்குமதிகளுக்கு 25% வரிகளை டிரம்ப் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இருப்பினும் கனடிய எரிபொருளுக்கான வரியை 10% என டிரம்ப் மட்டுப்படுத்தியுள்ளார். இதனால் அமெரிக்காவில் எரிபொருள் விலை உயரும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பல தசாப்தங்களாக அமெரிக்கா பின்பற்றிய சுதந்திர வர்த்தக கொள்கைகளை ஜனாதிபதி டிரம்ப் கைவிடுகிறார் என்றே கூறப்படுகிறது. இருப்பினும் கனடிய எரிபொருளுக்கான வரியை 10% என டிரம்ப் மட்டுப்படுத்தியிருக்கிறார். இதனால் அமெரிக்காவில் எரிபொருள் விலை உயரும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனிடையே இத்தகைய பாதுகாப்பு வாதம் விலைவாசி உயர்வை ஏற்படுத்துவதுடன் பலனளிக்காது என்று வாதிடும் பிரதான பொருளாதார வல்லுநர்களின் கருத்துக்களை டிரம்ப் ஒரேயடியாக நிராகரித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.